Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து சுரேஷ் பேசுறேங்க. என்னங்க வருங்கால பில்லர்ஸ்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில என்கிட்ட ஒரு மாணவர் வந்து என்னுடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டாருங்க. அவர் என்னோட யூடியூப் வீடியோவை பார்த்திருக்காரு. அவரோட பெயர் வந்து புவனேஷ். நாகப்பட்டினத்திலிருந்து பேசியிருக்காருங்க. அவர் ஒரு டிப்ளமோ கேண்டிடேட், சிவில் இன்ஜினியரிங் 80% மார்க் எடுத்திருக்கிறேன். சார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க சார். மேற்கொண்டு என்ன பண்ணலாம், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் இதில் வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நாங்கள் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் இதை பற்றி கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வெரி சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் டிப்ளமோ படிக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கின மார்க்குடைய கன்சாலிடேட்டட் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கிங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இந்த கன்சாலிடேட்டட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக 40% இருந்தால் போதும். அதாவது அந்த 40% மினிமம் அப்படிங்கிறது இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். 45 மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய எம்பிசி கம்யூனிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு 50% மார்க் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ 40%லேருந்து 50% மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நீங்கள் டச் பண்ணுறீங்க. அப்போ இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? கண்டிப்பாக முடியாது. இதுக்கு முன்னாடி அதில் வந்து அரியர் வச்சிருக்கலாமா சார்னா, அரியர் வச்சிருந்திருக்கலாம். ஆனால் பாஸ் பண்ணியிருக்கும்போது அந்த டிகிரி டிப்ளமோ அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். டிப்ளமோ சர்டிஃபிகேட் வித் அரியர் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, வித்தவுட் அரியர் டிஸ்டிங்ஷனில் வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் ஹானர்ஸ் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மார்க் கம்பல்சரி வேணும். சரி, வேற என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருந்தாருங்க. சர்டிஃபிகேட் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு அட்மிஷன் ஸ்கூல் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சில பேர் +2 முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ போயிருப்பீங்க. அப்படி இருந்தால் அந்த +2 மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டிசி வேணும். நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இதை தவிர பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இது போக உங்களுடைய மார்க் சர்டிபிகேட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரை இருக்கக்கூடிய எல்லா மார்க் ஷீட்டும் வேணும். பிளஸ் உங்களுடைய டிப்ளமோ சர்டிபிகேட் வேணும். ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது டிப்ளமோ சர்டிபிகேட் இல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் ப்ரொவிஷனல் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் இருக்கும், அந்த சர்டிபிகேட் வேணும். அது கூட வந்து உங்களுடைய பிரின்சிபல் கிட்ட நீங்கள் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே இன்னும் வரலை அல்லது வந்து கல்லூரியில் இருக்கு, நாங்கள் ஒரு விழா வச்சு கொடுக்குறோம், ஏதோ ஒரு காரணங்களால என்ன காரணங்களோ அந்த காரணங்களை தெளிவாக நீங்கள் எழுதி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து நமக்கு எப்பவுமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து காரைக்குடியில் தான் வந்து அந்த கவுன்சிலிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அங்கே தான் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் எந்த ஒரு முடிவுமே அதை பற்றி வரலை. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியே இனி வந்து 2ஆ போகிறதா ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலும் நமக்கு பிப்ரவரிக்கு முன்னாடியே இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். இதை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துறாங்க. இந்த வருஷம் போனதான் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துறதுனால கண்டிப்பாக வந்து இந்த அந்த பொறியியல் கல்லூரிக்கான அந்த கலந்தாய்வு அப்படிங்கிற கவுன்சிலிங்கிறது மேபி அண்ணா நமக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் என்ன மாதிரி முறைகள் வருது அப்படிங்கிறதையும் இனி இந்த இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கிறேன். சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நான் சொன்ன இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும். இது போக உங்களுக்கு அடிஷனலாக தேவைப்பட்டால் உங்களுடைய எல்லா காப்பீஸோடைய ஃபோட்டோ காப்பின்னு சொல்லுவாங்க, ஜெராக்ஸ் காப்பி, எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிடுங்க. மினிமம் 3 காப்பினாச்சும் எடுத்து வச்சிருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் லேட்டஸ்டான ஃபோட்டோகிராஃப் அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபோட்டோகிராஃப் வச்சிருங்க. அது போக உங்களுடைய ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கேட்குறாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால் ஆதார் கார்டு ஒரிஜினல்ஸும் அதோட ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ வருதுங்கிற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நம்ம எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரும், அல்லது நியூஸில் சொல்லுவாங்க, இல்லை என்னுடைய வீடியோஸில் தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த புவனேஷுக்கு நான் வந்து இது மூலியமாக சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பதில் அவருக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அல்லது +2 படித்த மாணவர்களுக்கும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் 4th ஜென்ரேஷன் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான கல்வி முறைகள் இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்கில் நமக்கு வேணுங்கிறத பற்றியும், தொடர்ந்து கல்வி சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயங்களையும், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், பண உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நல்ல தகவலோட இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ். நன்றி.